ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் மல்டி ஐடியாஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்க ஒரு ரெசிபி தான். முட்டை மிட்டாய் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு செஞ்சேன். இன்றைக்கி வந்து ரம்ஜான் இல்லையா, இது வந்து இஸ்லாமியர்களோட ஒரு ஃபேவரட் டிஷ்ஷு, அவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம், ரெசிபின்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஈவினிங் தான் ஆர்டர் வந்தது. சரி, ஓகே பண்ணிடலாம், இதை வீடியோவாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்தேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பி ரம்ஜான் சொல்லிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது முஸ்லீம் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பாதாம் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நான் போட்டிருந்தேன், தண்ணியில் போட்டிருந்தேன். இது நம்ம ஊற வைக்கணும்னா முன்னாடியே நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வைக்கலாம். எனக்கு சடனாக ஆர்டர் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சுடுதண்ணியில் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர் போட்டு ஒரு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாதாமில் உள்ள தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம பால் சேர்த்து அடிச்சுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்க்கும்போது. இது கூடயே வந்து நம்ம வந்து பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்த்திக்கலாம். சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ரிச் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாதாம் மட்டும்தான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாமில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்திக்கிறேன். இது வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி நான் ஆற வச்சுருந்தேன், அந்த பால் தான் நான் சேர்த்திக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாதாம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். 50 to 60 கிராம் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சுத்தமான ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். அர்ஜெண்ட் ஆர்டர் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்ஸ்டன்ட் கோவா வந்து வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்வீட்னட் தான். மில்கி மிஸ்ட் பிராண்டில் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கிராம் பார்த்திங்கன்னா 200 கிராம் டோட்டலாக எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்து செய்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து நம்ம காய்ச்சி நல்லா அந்த ஆடையெல்லாம் வரும்ல, அந்த ஏடெல்லாம் தள்ளி தள்ளி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவா ரெடி ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா உடனே ஆர்டர் சொன்னதுனால சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஆர்டர் எடுத்து, வேறு நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து ஆர்டரை விடலை, எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்துட்டு நம்ம கோவா எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். சுகரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணிட்டும் சேர்த்திக்கலாம். இல்லை நீங்கள் முழு சர்க்கரை இருந்ததுனாலும் ஓகே தான், எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து சர்க்கரை நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 200 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கோவா கூட நம்ம 200 கிராம் வந்துட்டு சுகர் சேர்த்திக்கிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத வந்து மிச்சம் இருந்துச்சு இல்லையா பால், அதை வச்சு நான் அப்படியே ஜாரை மட்டும் கழுவி அதை அப்படியே சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கணும். இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா முட்டை 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 6 முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. அப்படியே எடுத்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வராது. நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் எப்பயுமே முட்டை ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ 6 முட்டையும் நம்ம சேர்த்திக்கலாம். இன்றைக்கி ஆர்டர் வரும்னு நினைக்கவே இல்லை, சடனாக வந்த ஆர்டர் தான் இது. நான் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்துட்டு நான் அந்த முட்டை மிட்டாய் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்திருக்குது, நான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்திருக்கு. சேம் கஸ்டமர் தான்.
ஓகே. இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட்டிகள் இல்லாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நம்ம வந்து பால் காய்ச்சி நம்ம அந்த கோவா ரெடி பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹீட் இருக்கும். நம்ம சீக்கிரம் வந்துட்டு அந்த கட்டிலாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். இது நம்ம வந்து நான் ஸ்டோர் கடையிலேருந்து நான் வாங்கினது. கூலிங்காகவே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த லம்ஸ்லாம் நான் வந்து உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நீங்க செய்றீங்க அப்படின்னா, பால் ஃபுல் ஃபேட் மில்க் பால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து நீங்க அடுப்புல சிம்ல வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஆடைய எடுத்து உள்ள விட்டுட்டே இருக்கணும். கைவிடாத எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கோவா கிடைச்சிரும். கோவா வந்து பார்த்தீங்கன்னா, 200 கிராம் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 200 கிராம்னா உங்களுக்கு கரெக்ட்டா 1 1/4 லிட்டர், 1 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து அந்த லம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். விஸ்கு, ஸ்பேச்சுலா, ஸ்பூன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அத யூஸ் பண்ணி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து சைட் பை சைடா வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். பேக்கிங் ட்ரேல வந்துட்டு நம்ம ஆயில் ஊத்தி நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கீ சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எது வேணா சேர்த்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பட்டர் ஷீட் போடாத நம்ம அப்படியே தான் பேக் பண்ண போறோம். இதுக்கு பட்டர் ஷீட் போடணும்னு தேவை கிடையாது. நம்ம அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பேட்டரி, அதை எடுத்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு கைவிடாது கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ஓகே, எனக்கு போடணும் விருப்பம் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு வந்து ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் தான். சாஃப்ரான் போட்டால் தான் அந்த கடையில் கிடைக்கிற அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே நமக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஏலக்காய் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிது அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டும்போது அந்த லம்ஸ்லாம் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிளியர் ஆகிடும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ரான் சேர்க்க போகிறோம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாஃப்ரான் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா சாஃப்ரான் எசன்ஸ் வேணால் சேர்த்திக்கலாம். சாஃப்ரான் எசன்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியே கிண்டும் போதே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த பால்கோவா டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அந்த பால்கோவா ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். இது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா, பாதாம் அல்வா டேஸ்ட்டு கூட இதில் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம டேப் பண்ணிவிட்டு எடுத்து பேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்பலாம் டைம் எடுக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் ஆகும். பேக்கிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் ஆகும். டோட்டலாக நம்ம 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டு ஸ்பேட்ச்ல வச்சு நம்ம ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீ, பட்டர் இல்லை ஆயில் எது வேணால், வாசனை இல்லாத ஆயில் அந்த மாதிரி எது வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ப்ரௌனிஷ் ஷேடு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணுறது.
இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விருப்பப்பட்ட நட்ஸு கூட சேர்த்திக்கலாம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் தான் வந்து சேர்க்குறேன். அப்படியே கூட விடலாம். இல்லாட்டினா உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆர்டர் அப்படின்றதுனால நான் மேலே வந்துட்டு லைட்டாக பாதாம் வச்சு மேலே கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேட்டர் வந்துட்டு பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்துட்டு நம்ம பாதாம் வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து மேலே வந்து சேர்த்திக்கிறேன். அதை நம்ம நம்ம கடிக்கும்போது அது வாயில் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி வந்துட்டு 170க்கு நான் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறேன். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 வச்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 35 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் ராடு வந்து நான் ஆனில் வச்சுருக்கேன். ஃபேன் மோடு வைக்க வேண்டாம். ஓகே, இது ஒரு எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆகும் பேக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அப்பப்போ ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு நீடிலோ ஏதோ ஒன்று வச்சு வந்துட்டு நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக வரணும். பேக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா கிளியராக அந்த ஸ்டிக் வந்துடும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முட்டை மிட்டாய் ரெடியாக இருந்துச்சு. இதை வந்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். நமக்கு ஆர்டர் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் போட போகிறேன். ஓகே, இது வரைக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை பண்ணது இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரம்ஜான். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடனே சூடாக சாப்பிட்றத விட டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் கழித்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே வந்துட்டு ஒட்டிக்கவும் வராது. நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.